ஏழை புருஷன் பொண்டாட்டியான வைதேகி சுதாகர் டவுன்ல ஒரு வாடகை வீட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சுதாகர் துணி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, வைதேகி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்படி அதுல வர காசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு மிச்ச காசை புரோகிதர்கிட்ட சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சுதாகர் புரோகிதர் வீட்டுல விறகு ஒடிச்சுக்கிட்டு இருந்தா, வைதேகி சின்ன சின்ன வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா. இதுக்கு புரோகிதரு காசு கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த காசை கூட புரோகிதர்கிட்டயே கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி புரோகிதரு இவங்களோட காசை பத்திரமா எடுத்து வைக்கிறத பார்த்து புருஷன் பொண்டாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஏங்க, இன்னைக்குல இருந்து ஒரு வாரம் நான் கூட உங்க கூட துணி கடையில வேலை செய்ய வரேங்க, எனக்கும் வேலை கொடுங்க. இப்படி வைதேகி சுதாகர் கிட்ட கேட்ட உடனே சுதாகர் வைதேகிய பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னது, ஒரு வாரம் நீயும் என்னோட சேர்ந்து ஷாப்ல வேலை செய்ய வரியா அப்படின்னு கேட்ட உடனே, வேலை செய்ய வர்றதுக்கு தானே கேக்குறேன். என்ன வைதேகி, உன்னோட வேலைய விட்டுட்டியா? ஐயோ, சாப்பாடு குடுக்கற வேலைய நான் எங்க விடுறேன், என் கூட கடைக்கு வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்றிய, அதான் கேட்டேன். நான் வேலை செய்யற சதானந்தா தம்பதிங்க அவங்களோட பையனை பாக்குறதுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொன்னாங்க. அந்த ஒரு வாரம் நான் வீட்டுல உக்காந்து என்னங்க செய்வேன்? எப்படியும் வேலைக்கு போனா காசு கிடைக்கும், அந்த காசை பத்திரமா கூடி வைக்கலாம், அதுக்குதான் கேட்டேன். கடை ஓனர்கிட்ட கேட்டு பாக்கணும் வைதேகி. சரிங்க, கேட்டு பாருங்க. இப்படி வேலை செஞ்சு வந்த காசை சேர்த்து வச்சா நம்மளுக்கு ஒரு சேமிப்பா இருக்கும். நீ ஒரு வேலை செய் வைதேகி. என்னங்க நான் செய்ய வேண்டிய வேலை? எப்படியும் உனக்கு ஒரு வாரம் வேலை இல்லல, அதனால என் ஷாப்புக்கு போய் நான் செய்யற வேலைய நீ செய். ஆமா, உங்க வேலைய நான் செஞ்சா தாங்க எங்க போறீங்க? எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்திருக்கு வைதேகி. என்னங்க அந்த யோசனை? ஒரு வாரம் நான் கூட சாகர் கூட சேர்ந்து அப்படின்னு சுதாகர் சொல்ல வரும்போது, வைதேகி நடுவுல, வீட்டை வாங்குறது விக்கிறதுன்னு நம்மளுக்கு இருக்குங்க, அதனால பிரச்சனை தான் நம்மளுக்கு. என்னோட பேச்சு கேளுங்க, வீட்டை வாங்குறது விக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. இப்ப நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமே போதும். அப்படி சொன்னா எப்படி வைதேகி? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. நீங்க என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செஞ்சுக்குங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் திரும்பி வரவே மாட்டேன். ஐயோ வைதேகி, என்னோட பேச்ச கேளு. பூமாதேவி மேல போடுற காசு எந்த காரணத்து கொண்டும் மோசமாகாது, 2 மடங்கு அதிகமா தான் வரும். அப்படி அவ நம்மள ஏமாத்துனா அவ எப்படி நம்மளுக்கு அம்மா ஆகுவா? ஒரு அம்மா பசங்களுக்கு எங்கேயாவது துரோகம் பண்ணுவாளா? நீயும் கொஞ்சம் யோசி வைதேகி. எனக்கு ஏதோ கொஞ்சம் பயமா இருக்குங்க. ஐயோ வைதேகி, எதுக்காக பயப்படுற? இப்போ சாகர் என்ன பண்ணான்னு தெரியுமா? குறைவான விலைக்கு ஒரு பழைய வீட்டை வாங்கி அதுக்கு பெயிண்ட் பண்ணி அதிக காசை சம்பாதிச்சான். 1 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் சம்பாதிச்சான். நீய கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாகர் மோசமா பண்ணா உண்மையா தானே சம்பாதிச்சான், அவ்வளோ பணத்தை சம்பாதிச்சான். எனக்கு என்னவோ இந்த பிளாட் பிசினஸ் வேண்டான்னு தோணுதுங்க. சரி வைதேகி, உனக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. உனக்கு பிடிக்காத வேலைய நான் எதுக்கு செய்யணும்? விடு, உனக்கு பிடிக்காத வேலைய செய்ய மாட்டேன். சரி, நான் ஊருக்கு போய் வயல பாத்துட்டு வரட்டா? இன்னும் உங்களுக்கு வயல் மேல இருக்கிற ஆசை போலியாங்க? உனக்கு மட்டும் வயல பாக்கணும், வயல்ல வேலை செய்யணும்னு ஆசை இல்லையா வைதேகி? எனக்கு பொய் சொல்ல தெரியாதுங்க. நம்ம இங்க வர்றதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு இதெல்லாம் யோசிச்சாவே ரொம்ப பயமா இருக்குங்க. இப்படி பயந்துகிட்டே உக்காந்து இருந்தா எப்படி வைதேகி? நம்மளும் கொஞ்சம் மாறணும் இல்ல? அதுக்கு தானங்க நம்ம ஊரை விட்டு டவுன்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைய செஞ்சுகிட்டு இருக்கோம். சரி வைதேகி, நம்ம துணி கடைக்கு கிளம்பலாவா? இப்படி அவங்க 2 பேரும் கிளம்பி வரும்போது புரோகிதரு எதிரில வந்தாரு. ஐயோ, இந்த மனுஷன் எதுக்காக இந்த நேரத்துல வந்தாரு? எல்லா விஷயத்தையும் இவகிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவ கண்ணீரை விட்டுக்கிட்டே இருப்பா. இவ கண்ணீரை விட்டா என்னால சமாதானப்படுத்த முடியாதே. இவ அழுந்து அழுந்து என்ன பண்ண போறாளோ? ஐயோ கடவுளே, என்னப்பா பண்றது இப்போ? என்ன புரோகிதரே, இங்க வந்திருக்கீங்க? சுதாகரு உங்ககிட்ட விஷயத்த சொல்லலையாமா? புரோகிதரே, இன்னும் விஷயத்த சொல்லல. இன்னும் சொல்லலன்னா எப்படிப்பா? அவ என்ன நினைச்சுக்குவா? இங்க பாருமா, என்கிட்ட காசு இருக்குன்னு நினைச்சிருக்கல. அப்படி சொன்ன உடனே வைதேகி பயத்தோட, என்ன சொல்றீங்க புரோகிதரே? அந்த காசெல்லாம் இப்ப யாருகிட்ட இருக்கு? ஓஹோ, அப்படின்னா சுதாகர் உங்ககிட்ட உண்மைய சொல்லல போல. என்ன உண்மைங்க ஐயா, நீங்களே சொல்லுங்க. இங்க பாருப்பா சுதாகரு, நான் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வைதேகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு, அவ கண்டிப்பா புரிஞ்சுக்குவாப்பா. இப்படி புரோகிதரை சொல்லி கிளம்பினதுக்கு அப்புறம் வைதேகி கோவமா, எங்க 1 ரூபாவா சேர்த்து வச்ச காசை எங்க விட்டீங்க? யாருக்கிட்டங்க கொடுத்து இருக்கீங்க?
வைதேகி கோச்சுக்காத, நான் சொல்றத கேளு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாகர் சந்தோஷத்தோட கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். சாகர் மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்து சுதாகருக்கு புரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப புத்திசாலிடா, என்கிட்ட இருந்து குறைவான விலைக்கு வீட்டை வாங்கிக்கிட்டு நீ அதே வீட்டை ரொம்ப லாபத்துக்கு வித்திருக்க போல. இங்க பாரு, 2 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கு. அந்த பணம் இந்த பேக்ல இருக்கு, இந்தா எடுத்துக்கோ. வைதேகி ஷாக்கா பாத்துக்கிட்டு இருந்தா. சரிடா, இதே மாதிரி லாபம் வர மாதிரி இன்னும் நம்ம வேலை செய்யலாம்டா. சரிடா சுதாகர், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்டா. இப்படி சாகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சுதாகர் வீட்டுக்குள்ள வந்தான். பொண்டாட்டியும் பின்னாடியே வந்தா. அப்போ நீங்க எனக்கு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் செய்றீங்களா? வீட்டை வாங்குறது விக்கிறதுன்னு இருக்கீங்க, அப்படிதானே? வைதேகி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் யோசிக்கல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு தெரியாம நான் எதுக்கு செஞ்சேன் அப்படின்னு. இப்போ தப்ப நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா வைதேகி, நான் சொன்னதை நீ என்னைக்குதான் கேட்டிருக்க. அதுக்குதானா எனக்கு சொல்லாம கொல்லாம வீட்டை வாங்குறது விக்கிறதுன்னு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சாகர் விஷயத்த பத்தி சொல்லணும்னு எவ்வளவு தடவை உங்ககிட்ட வந்திருக்கேன். எப்படா நேரம் கிடைக்கும், எப்ப நீ நல்லா இருப்ப சொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சொல்றத நீ என்னைக்காவது காது கொடுத்து கேட்டிருக்கியா? நீ சொல்றத மட்டும் நான் கேட்கணும். உங்க பேச்சு கேட்டுதானங்க நான் கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்தேன். இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறது. வைதேகி, நீ மட்டும் என் பேச்ச கேட்டிருந்தா நம்ம இப்போ கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வந்திருக்க மாட்டோம். நீ சொன்ன விவசாயத்தை தான் நான் செஞ்சேன். ஆனா தண்ணி இருக்குல்ல, அதுதான் நம்ம தலையெழுத்து. நான் என்னங்க பண்றது? அப்படி இல்ல வைதேகி, இருக்கிற நம்ம வயல வித்து உன் தம்பிக்கு காசு கொடுக்க சொல்லி சொன்னேன். நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன்ல. ஆனா அந்த பணம் திரும்பி வரல. அவங்க அப்படி செய்வாங்கன்னு நான் என்ன கனவு கண்டனாங்க? உன்னோட தம்பி தப்பு பண்ணதுனால நீ அப்படியே விட்டுட்ட. அதே என் தம்பி தப்பு பண்ணிருந்தா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பியா? உன் நெஞ்சில கை வச்சு சொல்லு பாக்கலாம். அப்படி சொன்ன உடனே வைதேகி எதுவுமே பேசல. நீ எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்க வைதேகி. நான் அதெல்லாம் மறந்துட்டேன். அதனால என் தம்பிகிட்ட இருந்து தூரமாயிட்டேன். இருந்தாலும் நான் உன்னை எதுவுமே பேசல, உன்னை திட்டல, அடிக்கல. நீ சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். அதுக்குதானா இந்த டவுனுக்கு கூட்டிட்டு வந்து. என்ன வைதேகி, டவுனுக்கு கூட்டிட்டு வந்து உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனா? நல்லதுதான் செஞ்சிருக்கேன். என்ன நல்லது செஞ்சீங்க? குறைஞ்ச விலைக்கு வீட்டை வாங்குறது விக்கிறதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதாங்க நல்லது செய்யறது? சரி வைதேகி, உண்மை என்னன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னும் நம்மளுக்குள்ள எந்த ஒரு விதமான ஒளிவு மறைவு வேண்டாம். என்னோட புத்திசாலி தனத்தினால இந்த ஏழை எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் பாரு. இப்படி வைதேகிக்கு உண்மையை சொன்னான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி சுதாகர் சாகர் கூட சேர்ந்து பழைய வீட்டை வாங்கி கொஞ்சம் வேலை செஞ்சு அதிக லாபத்துக்கு வித்துக்கிட்டு இருந்தான். இப்படி நிறைய லாபத்தை சம்பாதிச்சு அவனுக்காக ஒரு நல்ல வீட்டை கூட கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு, வைதேகி, நம்ம எங்க போக போறோம் தெரியுமா? எங்கங்க? ஊருக்கா? இல்ல வைதேகி, நம்ம ஊருக்கு இல்ல, நம்ம புது வீட்டுக்கு. அப்படின்னா நம்மளோட சொந்த வீட்டுக்கு. இனிமே இந்த வாடகை வீடு நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளவு நாளா நான் கஷ்டப்பட்ட காசுல ஒரு பெரிய வீட கட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி வைதேகிய ஆட்டோல சிட்டில இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பெரிய பிரம்மாண்டமா அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. வைதேகி அந்த வீட்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்படி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் அந்த வீட்ல சந்தோஷமா இருந்தாங்க. இப்படி ஒரு ஏழை அவனோட புத்திசாலித்தனத்தினால கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறினா. இப்படி கஷ்டப்பட்டு சொந்த வீட சம்பாதிச்சு எல்லாருக்கும் முன் உதாரணமா ஆதர்ஷ தம்பதியா ஏழையா இருந்தவன் பணக்காரனா வாழ்ந்தான். ஒரு ஊர்ல வைதேகி, நிர்மலா அப்படின்னு ஒரே வீட்டு மருமக இருந்தாங்க. பக்கத்திலேயே மண் வீடு. ஆனாலும் பெரிய மருமகளான வைதேகி இருக்கிற வீடு சின்னது. ஆனா வைதேகி மனசு மட்டும் ரொம்ப பெருசு, ரொம்ப நல்லவ. சாப்பாடு கேட்டு யாராவது வந்தா அவங்க மேல இறக்க குணம் பட்டு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புவா. அதனால ஜனங்க அவளை பார்த்து அன்னபூர்ணேஸ்வரி உன்ன மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சின்ன மருமக நிர்மலா இருக்கிற வீடு ரொம்ப பெருசு. ஆனா அவ மனசு மட்டும் ரொம்ப சின்னது. அவ ரொம்பவே சுயநலம் பிடிச்சவ, பணத்தாசை பிடிச்சவ. பணம் செலவு பண்ணவே மாட்டா. எப்பவுமே வைதேகிய திட்டிக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. எதுக்கு நிர்மலா எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? என்னது, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? நானா உங்ககிட்ட சண்டைக்கு வரேன்? என்ன பார்த்து அந்த நரம்பில்லாத நாக்கு இந்த மாதிரி பேசுதா? வாய திறந்தாவே வேண்டாத பேச்சு. பாவம், என் மாமா உன் கூட எப்படிதான் வாழ்க்கை நடத்துறாரோ. அவரோட தலைவிதி வேற என்னதான் பண்றது?
உன் கூட என்னோட மச்சனை எப்படி வாழ்க்கைய நடத்துறாரோ அதே மாதிரிதான் என் வீட்டுக்காரர் என் கூட வாழ்க்கைய நடத்துறாரு. நீ இப்ப என்ன பார்த்து என்ன சொல்ற? நான் பெரிய பஜாரி அப்படின்னு சொல்றியா? இப்படி நிர்மலா கேட்ட கேள்விக்கு வைதேகி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்த உடனே பச்சை இருக்கிற பில்லை எடுத்துக்கிட்டு வீரையா அப்படிங்கிற விவசாயி அங்க வந்தான். அவன் தலைமையில இருக்கிற பில்ல கீழே போட்டுட்டு கொஞ்சம் பில்லை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, நிர்மலா அம்மா, வைதேகி அம்மாவுக்கு நீங்க யாருன்னு தெரியல. உனக்கு தெரியும்ல? எனக்கு மட்டும் இல்லங்கம்மா, இந்த பச்சை பில்லுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்லி பச்சை இருக்கிற பில்ல நிர்மலா கிட்ட கொடுத்தான். அந்த பில்லு தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. அத பார்த்து நிர்மலா ஆச்சரியப்பட்டா. அம்மா, நீங்க சாதாரணமான ஃபயர் இல்லம்மா, நீங்க வைல்டு ஃபயரு அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. உடனே நிர்மலாவுக்கு கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சா. அந்த சத்தத்தை கேட்டு வீரையா அங்கிருந்து ஓடிட்டான். வைதேகி சும்மா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா நிர்மலா வாயை திறந்து மைக் செட்டே வேண்டாங்கிற மாதிரி சத்தம் போட்டு சண்டை போட்டா. எல்லாரும் கதவு சாத்திக்கிட்டாங்க. அந்த சத்தத்துக்கு வைதேகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. என்கிட்ட வெச்சிக்கிட்டா எந்த விதமான ஆயுதம் வேண்டாம், என் வார்த்தையிலேயே கொன்னுடுவேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டு வீட்டுல இருந்த வைதேகியோட புருஷன் சுதாகர் ஒரு பக்கெட்டு தண்ணிய கொண்டு வந்து வைதேகி மேல போட்டான். வைதேகி எந்திரிச்சு நின்னா. நிர்மலா உள்ள போயிட்டாலாங்க? ஆமா வைதேகி, அவ உள்ள போயிட்டா. அவ வராங்கட்டியும் நீ உள்ள போயிடு அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி சொல்றதுக்கு முன்னாடியே உள்ள போயிட்டா. அதுக்குள்ள நிர்மலாவோட புருஷன் வந்தான். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணன், இந்த நிர்மலா எவ்வளவு சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் அண்ணி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவ சத்தத்தை தாங்க முடியாம அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க தான் ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு வந்து ஊத்தி காப்பாத்துனீங்க. ஒரே வீட்டு மருமக அப்படின்னா இப்படிதான் 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. நீ அத பத்தி கவலைப்படாத. நீ அங்கிட்ட பேசுறது பார்த்தா உன் அண்ணி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி தான் நீனும் விழுவணும். சரி சரி, இங்கிருந்து கிளம்பு, வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்குள்ள போயிட்டான். சுதாகர், மோகன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ரொம்ப பாசம். 2 மருமகங்க எப்படி இருந்தாலும் அண்ணன் தம்பிங்க எப்பவுமே ஒத்துமையா தான் இருப்பாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு ஒரு மகர்ஷி நடக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க வந்தாரு. கொஞ்ச நேரம் எங்கேயாவது படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ எதிரில அந்த 2 மருமகங்களோட வீட்டை பார்த்தாரு. அந்த பெருசா இருக்கிற வீட்டுக்கு போற, ரொம்ப விசாலமா இருக்குது. கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப பசி எடுக்குது. அவ்வளோ பெரிய வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கும், கண்டிப்பா எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிர்மலா வீட்டுக்கு வந்தாரு. கதவு தட்டுற சத்தத்தை கேட்டு நிர்மலா கடியாரத்தை பார்த்தா. நைட்டு 9 மணி. நிர்மலா பயந்து போயிட்டா. ஏங்க, என் பேச்ச கேளுங்க, கதவை திறக்காதீங்க, வந்திருக்கிறது கண்டிப்பா திருடன்தான். நீயும் பயந்து என்னையும் பயப்பட வைக்கிறியா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் மகர்ஷி கதவை தட்டினாரு. மோகன் தைரியமா போய் கதவை திறந்தா. முன்னாடி மகர்ஷி நின்னுகிட்டு இருந்தாரு. நிர்மலா, மகர்ஷி வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நிர்மலா வெளியே வந்தா. மகர்ஷிய பார்த்தா. வாங்க மகர்ஷி, என்ன வேணும் உங்களுக்கு? நடந்து நடந்து ரொம்பவே சோர்வாயிருக்குமா. உங்க வீட்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு விடிய காலையில எந்திரிச்சு போயிடுறேம்மா. என்ன நம்புங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே பிடிக்காத இருக்கிற நிர்மலா, இங்க பாருங்க மகர்ஷி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா திருடனா கூட இருக்கலாம். திருடுறதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கலாம். எனக்கு பயமா இருக்கு, எங்க வீட்ல இடம் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உங்களுக்கு அப்படி படுத்து ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது மரத்துக்கு கீழே படுத்து தூங்கி இருக்கலாமே. இங்க ஏன் வந்தீங்க? போங்க போங்க, அப்படி எங்கேயாவது போய் தூங்குங்க. மகர்ஷி கவலைப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து வைதேகி வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு அவளோட கதவு தட்டினாரு. அப்போ வைதேகி கதவை திறந்து மகர்ஷிய பார்த்து, மகர்ஷி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேம்மா, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும். இந்த மண்ணு ரோட்ல நடந்து நடந்து காலு ரொம்பவே வலிக்குதுமா. இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டு திண்ணை மேல படுத்துக்கிட்டு விடிய காலையில கிளம்பி போயிடுறேம்மா. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே சுதாகர் வைதேகிய பார்க்க வந்தான். சுவாமி, உங்கள மாதிரி ஜனங்க எங்க வீட்டுக்கு வர்றதே நாங்க செஞ்ச புண்ணியம். நீங்க எதுக்காக வெளியே திண்ணையில படுக்கணும்? வீட்டுக்குள்ள வாங்க, வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்குங்க. வாங்க சுவாமி, வாங்க. ஆமான் சுவாமி, வாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கம்மா.
என்னங்க, உள்ள போய் சாமி உட்கார்றதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம இருக்கிறதுலயே அவருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் சாப்பிடலாங்க. அதுக்கப்புறம் வைதேகி வீட்டுக்குள்ள போய் சமையலறையில சமைக்க ஆரம்பிச்சா. சுவாமிஜி ஒரு பக்கம் உக்காந்துருந்தாரு. வைதேகி சமைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி வைதேகி சமைச்சு சுட சுட சாப்பாட்ட சுவாமிஜிக்கு பரிமாறினா. இப்படி வைதேகி சுவாமிக்கு மெத்தைய கூட ஏற்பாடு பண்ணிருந்தா. அவரு வயிறு நிறைய சாப்பிட்டு, இந்த மாதிரி புண்ணியம் பண்ண தம்பதிக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பசிக்கு நீங்க வயிறு நிறைய சாப்பாடு போட்டிருக்கீங்க. ஏதோ சுவாமி எங்ககிட்ட இருந்ததுல உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்திருக்கோம். நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிறேன், நீங்களும் போய் படுத்து தூங்குங்க அப்படி சொல்லி அவங்க படுத்து தூங்குனாங்க. இப்படி அந்த நாள் முடிஞ்சது. மறுநாள் காலையில எந்திரிச்சு சுவாமிஜி கிளம்பும் போது, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்ன உடனே இருக்கிறதுலயே எனக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்க. நான் கிளம்பும் போது உங்களுக்கு ஏதாவது குடுக்கணும் போல தோணுது, ஆனா என் கையில எதுவுமே இல்ல. இந்தாங்க, இந்த விதை தான் இருக்கு. இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு சுவாமி? பரவாயில்லம்மா, எடுத்துக்க, எனக்கு குடுக்கணும்னு தோணிச்சு. இத உன் வீட்டு தோட்டத்துல போடுமா. சரிங்க சுவாமி, போடுறேன். இதனால உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படி சொல்லி அந்த விதைய வைதேகி கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இத தூரத்துல இருந்து நிர்மலா பார்த்து ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டா. வைதேகி அந்த விதைய போட்டா. இப்படி நாட்கள் போச்சு. இப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாட்கள் போச்சு. 3 நாளுக்கு அப்புறம் அந்த செடியில தங்க பூசணிக்காய் வளர்ந்துச்சு. சுதாகர் வைதேகி தம்பதிங்க அது தங்க பூசணிக்காய் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அத வீட்டுக்குள்ள கொண்டு போய் வெட்டி பார்த்தாங்க. அதுக்குள்ள வஜ்ரம் வைடூரியம் எல்லாமே இருந்துச்சு. அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வைதேகி, நான் ஒரு வைரத்தை கொண்டு போய் டவுன்ல வித்துட்டு வரேன், நம்ம வாழ்றதுக்கு நிறைய காசு கிடைக்கும். சரிங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் வைரத்தை கொண்டு போய் வித்துட்டு வந்தான். இந்த வார்த்தையை கேட்ட நிர்மலா ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு, எனக்கு கிடைக்காதது இவளுக்கு மட்டும் கிடைக்கலாமா? அந்த மகர்ஷி இந்த மாதிரி தங்க பூசணிக்காவை கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் வீட்ல நானே சாப்பாடு போட்டிருப்பேனே. சரி சரி, ஏதோ தப்பு நடந்து போச்சு. நாளைக்கு எப்படியும் மறுபடியும் ஒரு தங்க பூசணிக்காய் வரும்ல, அந்த பூசணிக்காவை நான் திருட்டுத்தனமா பிரிச்சுக்கிறேன். இப்படி நைட்டுக்காக அவ காத்துக்கிட்டு இருந்தா. டவுனுக்கு போன சுதாகர் கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். நிறைய பணம் வந்துச்சாங்க. ஆமா வைதேகி, நம்ம இந்த பணத்துல நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு படுத்து தூங்குனா. அந்த நைட்டு நேரத்துல நிர்மலா வைதேகியோட வீட்டு வாசலுக்கு வந்து அந்த தங்க பூசணிக்காவை பார்த்து, இந்த பூசணிக்காய் பாக்குறதுக்கே இப்படி ஜொலிக்குதே, அப்போ இதுக்குள்ள எவ்வளோ வைரம் தங்க நகைங்க இருக்கும், இத கொண்டு போய் வீட்டுக்குள்ள பாக்குறேன் அப்படி சொல்லி அந்த பூசணிக்காவை பெரிச்சா. அவ்வளவுதான், அந்த பூசணிக்காய் அவ கைக்கு வந்த உடனே சாதாரணமான பூசணிக்காவா மாறி போச்சு. அப்போ பூசணிக்கால 2 கண்ணு வந்துச்சு. நீ நல்லவ கிடையாது நிர்மலா, கெட்டவனா ரொம்ப கெட்டவ. நீ யாருக்குமே ஒரு பிடி அன்னம் கூட போடல, நீ யாருக்குமே தானம் பண்ணல, ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுத்தவ கிடையாது, யாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்னு மனசு கூட இல்ல. எப்ப பார்த்தாலும் உன்னோட சுயநலந்தான். அதுக்குதான் உனக்கு தங்க பூசணிக்காவை கொடுக்க மாட்ட. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்தி வாழ்ந்துக்கோ அப்படி சொன்ன உடனே நிர்மலாவோட மூஞ்சே மாறி போச்சு. அங்கிருந்து நிர்மலா கிளம்பி போயிட்டா. அன்னையில இருந்து எல்லாரும் கூடியும் நிர்மலா நல்லபடியா வாழ ஆரம்பிச்சா.